ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பூனைங்க பிறந்தது முதல் அது வாழும் வரை அதன் வளர்ச்சி எப்படி இருக்கும், அது எந்த செயல்களில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அதன் பிஹேவியரில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போய் அதை பற்றியெல்லாம் பார்த்துடலாம். பூனை குட்டிகள் பிறந்த முதல் 1 மாதத்தில் என்னென்னலாம் செய்யும்? இதன் மூடி இருக்கும் கண்கள் ஒரு 7 நாள்ல இருந்து 12 நாட்கள்ல திறக்கும். பிறக்கும் போது கேட்காத காதுகள் கேட்க ஆரம்பிக்கும். தாய் பூனையிடம் பாலை குடிச்சிட்டு நாள் முழுக்க தூங்கும். தத்தி தத்தி கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கும். 2வது மாதத்துல குட்டிகள் விளையாட்டு பிள்ளைகளா மாறிடும். எப்பவுமே தங்களுக்குள்ள குஸ்தி போட்டுக்கிட்டு ஒன்று மேலே ஒன்று உருண்டுக்கிட்டு அம்மா பூனையை இறண்டிக்கிட்டு அது மேலே விழுந்துக்கிட்டு ஒரு கலைபரமே நடக்கும். இதை பார்க்க பார்க்க நமக்கு பொழுது போகிறதே தெரியாது. லிட்டர் பாக்ஸில் தூக்கி வச்சோம்னா அங்கே யூரின் மோஷன் போக பழகிக்கும். இந்த ஸ்டேஜில் அதுங்களுக்கு இதை நம்ம பழக்கிறது நல்லது. பிறந்த 3வது மாசத்துல பூனைக்குட்டிகளுக்கு அதிகப்படியான எனர்ஜி கிடைக்கும். அதனால இவை தூங்கும் நேரம் போக மீதி நேரங்கள்ல விளையாட்டு, சண்டை, அடிதடின்னு களம் இறங்கிரும். தாய் பூனைக்கு இதுங்களை சமாளிச்சு போதும் போதும்னு ஆயிரும். இதுங்களை பெத்து போட்டுட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே அப்படின்னு டயர்டாகி உக்காந்துரும். குட்டிகளுக்கு இந்த நேரத்துல பற்கள் முளைக்க ஆரம்பிக்கும். பாலை தவிர வேறு உணவுகளையும் இவை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அடுத்ததா 4 மாதத்திலிருந்து 6 மாதங்கள்ல இதன் வளர்ச்சி மிகவும் அதிகமா இருக்கும். அதிகமா விளையாடும். இதன் உடல் வளர்ச்சியும் ரோமங்கள் வளர்ச்சியும் அதிகமாகும். இந்த ஸ்டேஜில் தான் பூனைக்குட்டிகளுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. செக்ஷுவல் மெச்சூரிட்டியும் ஆரம்பிக்குது. குட்டிகள் 5 மாதங்களுக்கு பிறகு இணை சேரும் போது கன்சீவ் ஆகவும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்ததா 7லிருந்து 12 மாதங்கள்ல இது எப்படி இருக்கும்? இந்த வயதுல பூனைங்க ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். விளையாட்டுத்தனமும் இருக்கும். வேட்டையாடுறதுல அதிகமா கவனம் செலுத்தும். இதற்கு 12 மாதங்கள் முடியும் போது இது முழுசா வளர்ந்து இருக்கும். நம்மிடம் நன்றாக பழக ஆரம்பிக்கும். நம் அருகாமையை மிகவும் விரும்பும். இப்ப நம்ம பார்த்தது அதனுடைய 1 வருட வளர்ச்சியில ஏற்படுற மாற்றங்கள். அடுத்ததா நம்ம பார்க்க போறது அதன் வாழ்நாள் மாற்றங்கள். அதாவது 2வது வருடத்திலிருந்து 15 வயது வரை அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி. 2 வயதுல பூனை நல்லா பெருசாவே இருக்கும். இதன் எடை 8லிருந்து 10 பவுண்ட் வரை இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு மென்டல் மெச்சூரிட்டி நல்லாவே இருக்கும். நாம எதையாவது ட்ரெயின் பண்ணக்குள்ள எதையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கும். விளையாட்டுத்தனமும் வேட்டையாடும் குணமும் இதுக்கு அப்ப ரொம்பவே நல்லா இருக்கும். 3லிருந்து 6 வயதுள்ள பூனைகள் எல்லாவற்றையும் நல்லா புரிஞ்சு கொள்ளும் தன்மை இருக்கும். சுற்றுப்புற சூழல், அதன் ஓனர் யாரு, வீட்டில் உள்ள ஆட்கள் யார் யாரு அப்படின்னு நல்லா அடையாளம் தெரிஞ்சு வச்சிருக்கும். நன்றாக ஊர் சுற்ற கத்துக்கும். நல்லா சாப்பிடும், நல்லா தூங்கும். இந்த வயசுல அதன் இருப்பிடத்தை மார்க் பண்ண ஸ்கிராச் பண்றது, ரப் பண்றது, யூரின் ஸ்ப்ரே பண்றது போன்ற விஷயங்களை செய்யும். வேறு பூனைகளை பார்த்தா ஆக்ரோஷமா சண்டைக்கு போகும். 7 வயசுல இருந்து 9 வயசு வரைக்கும் இருக்கிற பூனைங்க கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட நடவடிக்கைகளை கட்டுப்படுத்திக்கும். அதிகம் வெளியே போகாது. சாப்பாடும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிரும். ஓடி ஆடி அதிகமா விளையாடாது. ஒரே இடத்துல உக்காந்து இருப்பதை தான் அதிகமா விரும்பும். 10லிருந்து 13 வயது பூனைகளின் நடவடிக்கைகள் மிகவும் குறைய ஆரம்பிச்சிரும். எப்பவுமே டயர்டா ஃபீல் பண்ணும். சாப்பாட்டுல அதிக ஆர்வம் இருக்காது. ஆரோக்கியத்துல குறைபாடுகள் ஏற்படும். சில நோய்கள் பூனைகளின் உடல் உறுப்புகளை தாக்க ஆரம்பிக்கும். 14லிருந்து 16 வயது பூனைங்க ரொம்ப சாந்தமா இருக்கும். அதிகமா எங்கேயுமே போகாது. ஒரே இடத்துல தான் இருக்கும். கிட்டத்தட்ட தன் வாழ்க்கையின் இறுதி நாட்களை எட்டிய இந்த பூனைங்க தன்னோட ஓனர் பக்கத்துல இருக்கக்குள்ள நிம்மதியா ஃபீல் பண்ணும். என்ன வியூவர்ஸ், பூனை வளர்க்கும் நீங்க உங்க பூனை இதுல எந்த வயது உடையது, அதன் நடவடிக்கைகள்ல நீங்க என்னென்ன மாற்றத்தை பாக்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.